Dear students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா again final accounts தான் in financial accounting. அந்த sum number 16 T.S. Reddy and Murthy bookல இருந்து பார்க்கறோம். பேஜ் நம்பர் பழைய புக்கா இருந்துச்சுன்னா 5.58, புது புக்கா இருந்துச்சுன்னா 6.58. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும் வீடியோ உங்களுக்கு அப்படின்னா புக் இருந்துச்சுன்னா புக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 1994 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் டேட். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா as usual closing stock இருக்கு and 1 month salary is outstanding and 1 month rent has been paid in advance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே அமௌண்ட் இல்லை, அதை நம்ம தான் கம்ப்யூட் பண்ணணும். and provide 5% of doubtful debts. ஸோ இது வந்து நம்ம டேட்டாஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், சம் பார்க்கலாம். So this is the procedure. ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுற மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பயுமே ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்ல அன்ஃபார்ச்சுனேட்லி ஓப்பனிங் ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால நான் வெறும் ஓப்பனிங் ஸ்டாக்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது எப்படி ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த டேர்மும் எங்கேயும் மிஸ் ஆகாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் 25,000 இருக்கு அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லை. தென் சேல்ஸ் இருக்கு, சேல்ஸ் 32,000 இருக்கு போட்டுட்டோம். அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக் ஆஸ் யூஷுவல் என்ன போடுவோம்னா க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கு 9,000 இருக்கு. இப்போ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 41,000 வருது. அகைன் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் 16,000 கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு gross profit. நெக்ஸ்ட் இந்த gross profit நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்காக 16,000 போட்டோம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சேலரி இருக்கு, சேலரிஸ் 5,500. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ல சேலரி சம்பந்தமா ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆமா இருக்கு. 1 month salary is outstanding அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 month salary is outstanding அப்படின்னா நம்ம வந்து இன்னும் பே பண்ணணும் 1 month salary. அப்போ எவ்வளோ மந்த் சேலரி நம்ம பே பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 12 months இருக்கு. ஸோ 1 month salary பெண்டிங் இருக்கு அப்படின்னா 11 months நம்ம பே பண்ணியிருப்போம். அப்போ 11 monthsக்கு பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க 11 மந்த்துக்கு, அதாவது 5,500 தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். அதுல 11 மந்த்துக்கு தான். அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா 500 வரும். அப்போ 1 மந்த்துக்கு 500 into 1 equal to 500. ஓகே, ஸோ 1 மந்த்துக்கு 500 நம்ம பே பண்ணோம். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவா இருக்கு? 500 ருபீஸ் இருக்கு. ஸோ இது நம்ம கூட சேர்ந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவுட்ஸ்டாண்டிங் சேலரி கூட ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 6,000 நமக்கு கையில வருது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ரெண்ட் வந்து 1,300 இருக்கு. ரெண்ட்டுக்கும் நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதுவும் 1 month ரெண்ட் ஹாஸ் பீன் பெய்ட் இன் அட்வான்ஸ். பிஃபோர் சேலரி சினாரியோ பார்த்தீங்கன்னா 1 month நம்ம இன்னும் பே பண்ணல. ஆனா இது வந்து 1 month அட்வான்ஸ்டா பே பண்ணிருக்கோம். அப்போ நம்ம வந்து 1,300 divided by 13 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 monthக்கு நம்ம எவ்வளவு பே பண்ணோம் அப்படின்னு வந்துடும். ஸோ அதே தான் இங்க பாத்தீங்கன்னா 1,300 divided by 13 equal to 100. ஸோ 100ங்கிறது இன்டூ 1 month நம்ம தேவைப்படுது. ஸோ 100 போட்டிங்கன்னா
100 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் இது ரெண்ட் வந்து அட்வான்ஸ்டா பே பண்ணிருக்கிறதுனால இந்த கரண்ட் இயருக்கு அது தேவையில்லாதனால நம்ம அதை டோட்டல் ரெண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ணி போட்டுடுறோம். ஸோ 1300ல இருந்து 100 டிடெக்ட் பண்ணீங்கன்னா 1200. நெக்ஸ்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு 6000 போட்டோம். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து நமக்கு 5% கொடுத்துருக்காங்க. இதோட கால்குலேஷன் என்ன அப்படின்னா, ஸோ டெட்டாஸ் வந்து நம்ம கிட்ட எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்க. டெட்டாஸ் வந்து 40,000 இருக்காங்க, புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 40,000 இன்ட்டு 5% போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,000 வரும். ஸோ பேட் டெட்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்கலனால டைரக்டாகவே நம்ம அந்த கால்குலேஷனில் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதில் போடுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வருது பாருங்க, 6,200 இருக்கு நமக்கு. இது நெட் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு, நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆக வேண்டியது பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் இதுதான், லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட் சைட். ஸோ லைபிலிட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக கேபிட்டல் இருக்கும். ஸோ கேபிட்டல் நமக்கு 30,000 இருக்கு. கேபிட்டல் கூட எப்பயுமே நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். ஸோ நெட் ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணது 6,200. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 36,200. இதில் ட்ராயிங்ஸ் எதுவுமே இல்லை, ஸோ அதனால டைரக்டாக நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் லோன் இருக்கு. ஸோ லோன் வந்து லயபிலிட்டி, ஸோ 10,000. கிரெடிட்டார்ஸ் இருக்காரு, ஸோ அதுவும் 9,500. அண்ட் நமக்கு லைபிலிட்டியில் போட வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இருக்கு. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எப்பவுமே 2 times வரும் நமக்கு படிச்சிருக்கோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிங்கிறது இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அதனால அது லைபிலிட்டிங்கிறதுனால அந்த 500 rupees அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. ஸோ லைபிலிட்டிலாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அசெட் சைட். அசெட் சைட் பார்த்தீங்கன்னா which is bank balance 5,600 இருக்கு. தென் கேஷ் இருக்கு, ஒரு 1,000 rupees கேஷ் இருக்கு. டெட்டாஸ் இருக்காங்க. நம்ம டெட்டாஸ் கூட தான் நம்ம ப்ரொவிஷன்ஸ் எடுக்க போறோம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து 5%. நம்ம அங்கே சொன்னோம் இல்லைங்களா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல, அந்த 40,000 இன்ட்டு 5%னா 2,000. ஸோ இங்கே வந்து 40லேருந்து 2 டிடெக்ட் பண்ணி 38ன்னு காட்டுவோம். இதே ப்ரொவிஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வெறும் 2,000 மட்டும் காட்டுவோம். ஓகே. நெக்ஸ்ட் ரெண்ட் பெய்ட் இன் அட்வான்ஸ், இட் இஸ் இன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ரெண்ட் வந்து அட்வான்ஸ்டாக பே பண்ணிட்டோம், ஸோ அது நமக்கு அசெட் தான். ஸோ அதனால அந்த 100 rupees எடுத்துக்கிறோம். அண்ட் அட்வான்சஸ், இது வந்து லாங் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்றாங்க அட்வான்ஸுங்கிறது. ஸோ அது வந்து நமக்கு அசெட் தான். ஏன்னா நம்ம ரொம்ப உடனே பே பண்ண அவசியம் இல்லை. இட் இஸ் அ லாங் டேர்ம் லோனுங்கிறதுனால நமக்கு அது அசெட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால அட்வான்ஸஸை அசெட்ல போட்டுக்கிறோம். ஸோ இவ்வளோதான் நினைக்கிறேன். லைக் க்ளோசிங் ஸ்டாக் மறந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 2 முறை ரிஃப்ளெக்ட் ஆகணும், பிகாஸ் இட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஸோ ஒரு முறை சம் போட்டதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்க 4 என்ட்ரியுமே 4 பக்கம் வந்துடுச்சா, ஐ மீன் 2 பக்கம் வந்துடுச்சாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேலி பண்ணீங்கன்னா 56,200 வரும். ஸோ இவ்வளோதாங்க சம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த சம்ஸுக்கான ஆன்சர்ஸ் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் சாரி டு சே திஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப் விட்டு நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுனால. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்து டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லேர்ன் வெல், நல்லா படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் போடணும், அதுக்கு சொல்யூஷன் வேணும், எந்த சாப்டராக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் அந்த சாப்டர் நேமோட சேர்த்து அந்த சாப்டர் நேம் ப்ளஸ் என்ன சம் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம் வேணுங்கிறத போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்ஸ் அ லாட்.